இப்போ வந்து 200 கோடி சென்ட் தாமஸ் ஒதுக்குறாங்க, 800 கோடி வந்து எக்மோருக்கு ஒதுக்குறாங்கன்னா, இது டிசபிலிட்டி ஆக்சசிபிலிட்டி இருக்குதான்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துக்கிறாரு, கமிஷனராக உட்காந்துக்கிறாரு. அவர்லாம் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. லட்சக்கணக்கில் பணம், அவர் சம்பளம், தனி ரூமு, காரு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு என்ஜிஓ சங்கத்துக்காரங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அது மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சட்டத்தில் 2016 என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல வந்து அரசாங்கம் வந்து பஸ் நிலையங்களோ ரயில் நிலையங்களோ ஏதோ மேன்மைப்படுத்துறீங்க, புதுசாக கட்டுறீங்க, ஒரு ஹோட்டல் கட்டுறீங்க, கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, எது பண்ணாலும் சரி தான், அது ஆக்சசிபிலிட்டியாக இருக்குதா இல்லையான்னு எங்கள் டிசபிலிட்டி கமிஷனர்கிட்ட அனுப்பி சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் அதை இனாகரல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் சென்ட் தாமஸ் மாவட்டோ ரயில் நிலையத்தையோ எங்கள் கமிஷனருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. ஓகே, இப்போ செய்ய வேண்டியவங்க கரெக்டாக அந்த வேலையை செஞ்சாலே இதெல்லாம் சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ நீ வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையத்தை எதுவும் பண்ண முடியாது. மகளிர் ஆணையத்தில் ஒரு பெண் போகிறாங்க வராங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அவங்களும் சொன்னால் அந்த மகளிர் ஆணையெல்லாம் அப்படியே கொந்தளிக்குது இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது. இந்த 800 கோடியில் ரயில் நிலையத்தில் போக முடியலன்னா இங்கே மாற்றுத்திறனாளி ஆணையர் கொந்தளிச்சிருக்கணும். என்ன நான் கொந்தளிக்கிறத விட அவர் கொந்தளிச்சிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் பேப்பரில் வருது, டிவியில் வருது, எல்லாம் வருது இல்லை? என்கிட்ட எங்கள் நாலேஜுக்கே இல்லாத நீங்கள் எப்படிங்க அதை இனாகரல் பண்ணீங்க? அதில் ஆக்சசிபிலிட்டி எல்லாமே டிசபிலிட்டிக்கிற லிஃப்ட் இருக்குதா, ரேம்ப் இருக்குதா, அது இருக்குதா, அவங்க பார்க்கிங் இதை எல்லாம் இருக்குதான்னு ஆய்வு பண்ணலை. அப்படின்னு யார் பண்ணுங்கணும்? எங்கள் துறையுடைய கமிஷனர் இதை பண்ணியிருக்கணும்.